வணக்கம். இது சித்திரம் பேசுதடி சித்திரை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. சித்திரை திருநாள் இசை கொண்டாட்ட நிகழ்ச்சி. நம்ம முகநூல் நண்பர்களின் பாடல் திறமையை வெளிப்படுத்தும் விதமா இந்த இசை கொண்டாட்ட நிகழ்ச்சி இப்ப நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இசை கொண்டாட்ட நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னதும் நிறைய பேர் பாடல் பதிவுகளை நம்ம மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க எல்லோருக்கும் கூடுதலா ஒரு நன்றிகள். கவிதை எழுதுறது, வரையறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கும். பாடல் பாடுறதுக்கு கூட ஒரு பெரிய திறமை தான். ஆனாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பாடலை அனுப்பி வைக்கவும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா? இவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்னும் போது ஒரு பதட்டம், பயம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் மீறி பாடல்களை அனுப்பி வைத்த எல்லோருக்கும் நன்றிகள். நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க. யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் உங்கள் பதில்கள் இருக்கும். அதாவது கமெண்ட்டில் நீங்கள் பாராட்டுறது எல்லாமே யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பாடல் பாடுறதுக்கு வயது வரம்பு இருக்கா என்ன? நம்ம நிகழ்ச்சிக்கு அந்த வயது வரம்பெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம நிகழ்ச்சிக்கு ஆசீர்வாதம் செய்யும் விதமாக ஒரு அம்மாவோட பாடலை தான் இப்போ நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். முதல்ல பாடலை கேளுங்க, அவங்க யாருன்னு அப்புறமா சொல்கிறேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று எனும் திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே, திசை தவறி போகாதே. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் மூடன். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் மூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். துடுப்புகள் இல்லா படகு அலை அடிக்கின்ற திசையெல்லாம் போகும், யாரும் தடுப்பவர் எல்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும், அந்த படகின் நிலை போலே ஆகும். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம்.
இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பாடலை அனுப்பிய அம்மாவுக்கு எங்களுடைய நன்றிகள். இவங்க பெயர் விஜயா கோவிந்தராஜன். நம்ம தொல்காப்பியனோட அம்மா ஆசிரியர் பணியில் இருக்காங்க. இவங்க பாடல் பாடி அவங்க குடும்பத்தை ரொம்பவே மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க. அடிக்கடி பாட சொல்லி இவருடைய மகன் கேட்டுகிட்டே இருப்பாராம். இந்த நிகழ்ச்சிக்கு பாடல் கேட்டதும் அம்மா அழகாக பாடி அனுப்பியிருக்காங்க. அதுக்காக அம்மாவுக்கு நன்றிகள். தொல்காப்பியன் நீங்களும் கூட பாடி அனுப்பியிருக்கலாம், இருந்தாலும் நன்றிகள். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாடலை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் பாடியவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். சனிக்கிழமை இரவு 11:59 மணி வரையும் முழிச்சு இருந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மறுநாளுக்கு காலை வணக்கம் பதிவிட்டுட்டு தூங்க போகிற ஒரே நபர் இவராக தான் இருக்கணும். இவர் அந்தளவுக்கு முகநூலில் ஈடுபடுற ஒரு முக்கிய நபர். இவருடைய பாடலை இப்போ நீங்கள் கேளுங்க. அவர் யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆயிரம் நேரங்கள் ஜாலமிடும், ராத்திரி வாசலில் கோலமிடும், வானம் இரவுக்கு பாலமிடும், பாடும் பறவைகள் தாளமிடும், பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் இது ஒரு பொன் மாலை பொழுது, வானம் எனக்கொரு போதி மரம் நாளும் எனக்கது சேதி தரும், வானம் எனக்கொரு போதி மரம் நாளும் எனக்கது சேதி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும், கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன் இது ஒரு பொன் மாலை பொழுது. ஆஹோ லலலா. வானமகள் நாணுகிறாள். அருமையான வரி. இந்த பாடல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கேசவராஜ் பாருங்க, அவங்களே வெக்கப்பட்டு தூங்க போகிறாங்க. நீங்கள் இனியாச்சும் சீக்கிரமாக போய் தூங்குங்க. கேசவராஜ் பற்றி சொல்லணுன்னா அவர் சென்னையில் சீனியர் டிசைன் இன்ஜினியராக பணிபுரிகிறாரு. ஏற்கனவே கவிதை நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கிட்டாரு. இப்போ பாடலையும் அனுப்பி அசத்தி இருக்கிறாரு. நன்றிகள் கேசவராஜ். அடுத்ததாக ஒரு தோழி தன்னுடைய பாடலை நம்ம நிகழ்ச்சிக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. தமிழ் பற்று ரொம்ப ரொம்ப அதிகம் இவங்களுக்கு. கல்கியோட வானதி சிவகாமி எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு குறும்பாக பேசக்கூடிய ஒரு தோழி. சின்ன வயதிலிருந்தே இசை கற்றிருக்காங்க. அவங்க குடும்பமே ஒரு இசை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். திருவாரூர் தான் அவங்க ஊர். யார் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த பாடலை கேட்டு ரசிங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்கள். வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், மனதில் உள்ள கவிதை கோடு மாறுமோ, ராகங்கள் 100 தாளங்கள் 100, என் பாட்டும் உன் பாட்டும் பொன்னல்லவோ. ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள்,
காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். கோடையில் மழை வரும் வசந்த காலம் மாறலாம், எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ? காலதேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம், நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ? ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள். காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்கள். நீங்கள் கேட்ட இந்த அழகான பாடலை பாடியது மாதங்கி அவர்கள். நன்றிகள் சோழ இளவரசி மாதங்கி அவர்களே. நீங்கள் பாடிய பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. முகநூலில் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கொண்டு இருக்கின்ற அருண்மொழிவர்மனோட ஐடி சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறேன். இவங்களை பற்றி நிறைய சொல்லலாம், அதுக்கே ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டியிருக்கும். முதல்ல அவங்க பாடலை கேளுங்க, நீங்களே யாருன்னு கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. வசீகரா என் நெஞ்சி நிற்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் ஒன்றையவால் தானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா என் நெஞ்சி நிற்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன்னையவால் தானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். ஞாயிற்றுக்கிழமை இவங்க குரலை நீங்கள் கேட்காம இருக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம காயத்ரி தேவியோட பாடல் தான் அது. இவங்க பேசினாலே எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாடி அசத்திட்டாங்க இல்லையா? நன்றிகள் காயத்ரி தேவி. பிரபலமான ஒரு கவிஞர் நம்ம நிகழ்ச்சிக்கு பாடலை அனுப்பியிருக்காரு. இவருடைய எழுத்துக்கள் இந்த முகநூல் முழுவதும் பரவி கிடக்குது. அவருடைய குரலும் இப்போ பரவ போகுது. ஆமாம், அவருடைய பாடலை நீங்கள் கேட்க ரெடியா? நான் இப்போ கேட்டு ரசிக்க போகிறேன், அப்புறம் சொல்கிறேன் அவர் யாருன்னு. மிதக்கும் கனவாணி கைகால் மூளை காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நூறையாம் செய்த சிலையானி இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா
இடையில் கொஞ்சம் வலி எடுத்தாலும் சந்திர தாரையின் பாயிடவா கையில் மிதக்கும் கனவாணி கை கால் முளைத்து காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே தூரையான் செய்த சிலையானி இரவில் பொருள்கள் எடையிலக்கு நீரிலும் பொருள் எடையிலக்கு காதலில் கூட எடையிலக்கு இன்று கண்டேனடி அதை கண்டு கொண்டேனடி காதல் தாய்மை இரண்டு மற்றும் பாரம் என்பதை அறியாது உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது உன்மேல் மற்றொரு பூவிருந்தால் என்னால் தாங்க முடியாது கையில் மிதக்கும் கனவாணி கை கால் முளைத்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நூறையாம் செய்த சிலையானி. இந்த பாடலை தந்தது நம்ம கார்த்திக் புகழேந்தி அவர்கள். அவருடைய கவிதைகளை பற்றி சொல்லவே வேண்டாம், இப்போ அவருக்கு பாடவும் தெரியும் அப்படின்னு நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. கவிதைக்காரரே, இந்த பாடலை நல்லா பாடி அசத்திட்டீங்க. எனக்கு மிகவும் பிடித்த பாடல். நன்றிகள். ஆனந்தராகம் கேட்கும் காலம் கீழ்வானிலே ஒளிதான் தோன்றுதே ஆயிரம் ஆசையில் நெஞ்சம் பாடாதோ ஆனந்தராகம் கேட்கும் காலம் துள்ளி வரும் உள்ளங்களில் தூது வந்து தென்றல் சொல்ல தோன்றும் எங்கும் இன்பத்தின் ஆனந்த தாளங்களே வெள்ளிமலை கோலங்களை அள்ளிக்கொண்ட மேகங்களை காணும் நெஞ்சில் பொங்கட்டும் சொந்தத்தின் பாவங்களே கள்ளமின்றி உள்ளங்கள் துள்ளி என கட்டிக்கொண்ட எண்ணங்கள் மெல்ல விழ ராகங்கள் பாட தாளங்கள் போட வானெங்கும் போகாதோ ஆனந்தராகம் கேட்கும் காலம் வண்ண வண்ண எண்ணங்களும் வந்து வீழும் உள்ளங்களும் வானின் மீது ஊர்வலம் போகின்ற காலங்களே சின்ன சின்ன மின்னல்களும் சிந்தனையின் பின்னல்களும் சேரும் போது தோன்றிடும் ஆயிரம் கோலங்களே இன்று முதல் இன்பங்கள் பொங்கி வரும் இந்த மனம் எங்கெங்கும் சென்று வரும் காவியராகம் காற்றினில் கேட்கும் காலங்கள் ஆரம்பம் ஆனந்தராகம் கேட்கும் காலம் லா 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 லா. அடுத்ததா ஒரு அசத்தலான பாடலை ஒரு நண்பர் அனுப்பி வச்சிருக்காரு. கூடவே இசையோட சேர்ந்து பாடி அசத்தி இருக்காரு. அந்த பாடலை கேட்டு ரசிங்க. அவரை பத்தி அப்புறம் சொல்றேன்.
விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம். இது 5 புலன்களின் ஏக்கம், என் முதல் முதல் அனுபவம். ஓய ஒலியின்றி உதடுகள் பேசும், பெரும் புயலென வெளிவரும் சுவாசம். ஒரு சுவடின்றி நடத்திடும் பாதம், இது அதிசய அனுபவம். ஓய பெண்ணை சந்தித்தேன், அவள் நட்பை ஆசித்தேன், அவள் பண்பை நேசித்தேன், வேறென்ன நான் சொல்லவோ. போன்ற கண்ணித்தேன், அவள் பேர் சொல்லி நிந்தித்தேன், அது ஏன் என்று யோசித்தேன், அடனானைக்கு சுவாசித்தேன். காதோடு மேளங்கள் இசைவார்க்கின்ற நேரங்கள், பசி நீர் தூக்கமில்லாமல் உயிர் வாழ்கின்ற மாயங்கள். அலைகடலாய் இருந்த மனம் துளி துளியாய் சிதறியதே, ஐம்புலனும் என் மனமும் எனக்கெதிராய் செயல்படுதே. விழி காண முடியாத மாற்றம், அதை மூடி மறைக்கின்ற தோற்றம். ஒரு மௌன புயல் வீசுதே, அதில் மனம் தட்டு தடுமாறுமோ. கேட்காத ஓசைகள், இதை தாண்டாத வார்த்தைகள், இமையாடாத பார்வைகள், இவை நான் கொண்ட மாற்றங்கள். சொல் என்னும் ஓர் நெஞ்சம், இனி நில் என ஓர் நெஞ்சம். எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு போர்க்காலம் ஆரம்பம். இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா, உரைத்திடவா மறைத்திடவா, ரகசியமாய் தவித்திடவா. ஒரு பெண்ணின் நினைவென்ன செய்யும், என்னை கத்தி இல்லாமல் கொய்யும். இதில் மீற வழி உள்ளதே, இருப்பினும் உள்ளம் விரும்பாதுவோ. விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம். இது 5 புலன்களின் ஏக்கம், என் முதல் முதல் அனுபவம். போய ஒலியின்றி உதடுகள் பேசும், பெரும் புயலென வெளிவரும் சுவாசம். ஒரு சுவடின்றி நடத்திடும் பாதம், இது அதிசய அனுபவம். ஓய பெண்ணை சந்தித்தேன், அவள் நட்பை ஆசித்தேன், அவள் பண்பை நேசித்தேன், வேறென்ன நான் சொல்லவோ.
இசையோடு கூடிய இந்த அழகான பாடலை நமக்காக தந்திருப்பது குமரன் அவர்கள். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த குமரனுக்கு கவிதை எழுதுறது ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடல், ஓவியம், விளையாட்டு அப்படின்னு எல்லா துறையிலையும் சாதிச்சு இருக்காரு. கரூர் மாவட்ட கால்பந்து கழகத்தின் செயலாளராக இருக்கிறாரு. நன்றிகள் குமரன். என்ன நண்பர்களே, இந்த இசை கொண்டாட்ட நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிங்களா? உங்கள் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலை வேண்டாம், இது போல் இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம். அப்போ உங்கள் பாடலை அனுப்பி நீங்களும் இது போல் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். மீண்டும் ஒரு முறை சித்திரம் பேசுதடி குழுவின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா மகிழ்ச்சியும் உங்களோட நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். சரி, இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கவி.